திருக்குறள் அதிகாரம் 62 ஆள்வினை உடைமை. குறள் 611. அருமையுடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். விளக்கம்: ஒரு காரியம் செய்வது மிக கடினமானது, அருமை உடைத்து என்று எண்ணி அதை செய்ய முடியாமல் சோர்வடையக்கூடாது. அசாவாமை வேண்டும். ஏனெனில் அந்த செயலை செய்து முடிப்பதற்கான பெருமையை ஒருவனுக்கு அவனது விடாமுயற்சியே தேடித்தரும். மகாபாரதம். நா அப்ராப்யம் நாம அஸ்தி உத்யோகினக புருஷசிம்ஹஸ்ய துஷ்கரம் அபி காரியம் ஹி சித்யதி தக்ஷபாவனைஹி. விளக்கம்: விடாமுயற்சி கொண்ட சிங்கம் போன்ற மனிதனுக்கு அடைய முடியாதது என்று எதுவுமே இல்லை. நா அப்ராப்யம் எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும், துஷ்கரம் எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும், தளராத ஊக்கமும் செயலில் திறமையும் இருந்தால் அது நிச்சயம் கைகூடும். கடினமானது என்று விலகுவது வீரனுக்கு அழதல்ல. மனுஸ்மிருதி. உத்சாகேன அநிர்வின்னக ஸ்ரீயம் அக்ரே விந்ததி, துஷ்கரம் அபி காரியம் ஹி சாதயேத் உத்யமேனவை. விளக்கம்: சோர்வடையாமல் அநிர்வின்னக ஊக்கத்துடன் இருப்பவன் வெற்றியை தனக்கு முன்னால் காண்கிறான். மிகவும் கடினமானது என்று உலகத்தால் கருதப்படும் காரியத்தையும் கூட ஒருவன் தனது தொடர் முயற்சியால் சாதித்துவிட முடியும். முயற்சியே ஒருவனுக்கு மேன்மையை தரும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 611 உள்ள அருமை உடைத்தென்று அசாவாமை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வீரியம் மற்றும் கர்ம சித்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அபியாசம், பிராக்டிஸ் ஆர் பெர்சிஸ்டன்ஸ். பகவத்கீதையில் கண்ணன் அபியாசேனது கௌந்தேய என்கிறார். மனம் ஒரு காரியத்தை கடினம் என்று சொன்னால் அதனை திரும்ப திரும்ப செய்யும் அபியாசம் மூலம் எளிதாக்கலாம். இதுவே பெருமை முயற்சி தரும் என்பதன் சாராம்சம். யக்ஞபாவம். ஒரு கடினமான காரியத்தை ஒரு வேள்வியாக கருதி செய்ய வேண்டும். அந்த வேள்வியில் சோர்வு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதே தர்மம். அருமை என்பது முயற்சியை சோதிக்கும் ஒரு கருவி மட்டுமே. மகாவீரிய சங்கல்பம். சனாதன தர்மத்தின்படி பெரிய இலக்குகளை அடைபவர்கள் மகதுத்சாகம் உடையவர்கள். ஒரு காரியம் எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அதை செய்து முடிக்கும்போது கிடைக்கும் பெருமை, கௌரவம் அவ்வளவு அதிகமாக இருக்கும். விஸ்வாமித்திரரின் முயற்சி. திரிசங்கு ஸ்வர்க்கத்தை படைக்க முயன்ற விஸ்வாமித்திரரின் கதை அருமை என்று எதையும் ஒதுக்காமல் தன் தவ வலிமையாலும் முயற்சியாலும் புதிய உலகத்தையே படைக்க முடியும் என்பதை காட்டுகிறது. இதுவே வள்ளுவர் கூறும் முயற்சி தரும் பெருமை. குறள் 612. வினைக்கண் வினைகெடல் ஓம்பல், வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. விளக்கம்: ஒரு செயலை செய்யத் தொடங்கிய பிறகு சோர்வினாலோ அல்லது பிற காரணங்களாலோ அதனை பாதியிலேயே கைவிட்டுவிடக்கூடாது. வினைகெடல் ஓம்பல். அவ்வாறு காரியத்தை முடிக்காமல் பாதியில் விட்டவர்களை இந்த உலகம் கைவிட்டுவிடும். அதாவது முழுமை பெறாத உழைப்புக்கு உலக அங்கீகாரம் கிடைக்காது. மகாபாரதம். ஆரப்தம் ஏவ கர்த்தவ்யம், அசமாப்ய ந விஸ்ரமேத், அசமாப்த கிரியாயுக்தம் லோகஹ பரிபவதி த்ருவம். விளக்கம்: தொடங்கப்பட்ட காரியத்தை ஆரப்தம் நிச்சயம் செய்து முடிக்க வேண்டும். அது முற்றுப்பெறும் வரை ஓய்வெடுக்கக்கூடாது. அரைகுறையாக செயலை செய்பவனை இந்த உலகம் நிச்சயம் இகழும். வெற்றியின் இரகசியம் செயலை முடிப்பதில்தான் உள்ளது. மனுஸ்மிருதி. யத் கர்ம சமாரப்தம் தத் சமாபயேத் அத்வரி, அசமாப்தேது கார்யேஷு ந ஸ்ரீஹி திஷ்டதி கர்ஹிசித். விளக்கம்: எந்த ஒரு புனிதமான காரியத்தை தொடங்கினாலும் அதனை சரியான முறையில் நிறைவு செய்ய வேண்டும். அரைகுறையாக விடப்பட்ட காரியங்களில் செல்வம் ஸ்ரீஹி ஒருபோதும் தங்காது. பாதியில் நிறுத்தப்படும் முயற்சி என்பது செய்த உழைப்பையும் வீணாக்குவதாகும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 612 உள்ள தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு
என்ற உலகம் அவர்களை கைவிடும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் கர்மயோகம் மற்றும் சித்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. கர்ம சமாப்தி, கம்ப்ளீஷன் ஆஃப் ஆக்ஷன். சனாதன தர்மத்தில் ஒரு வேள்வி யக்ஞம் தொடங்கினால் அதனை பூரணாகுதி நிறைவு செய்யும் வரை நிறுத்தக்கூடாது. அதுபோலவே லௌகீக செயல்களையும் பார்க்க வேண்டும். வினை குறை என்பது அந்த வேள்வியை சிதைப்பதற்குச் சமம். அதிஷ்டானம் மற்றும் பலன். ஒரு செயலின் பலன் சித்தி என்பது அதன் நிறைவில்தான் உள்ளது. பாதியில் விடப்படும் செயல் அகர்மாவாக மாறிவிடும். எனவே உலகம் அந்த மனிதனை ஒரு பொருட்டாக மதிக்காது. நிச்சய புத்தி, டிட்டர்மினேஷன். பகவத்கீதையில் வியவசாயாத்மிகா புத்திஹி என்று கண்ணன் குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு நிலைப்பட்ட உறுதியான புத்தி. பாதியில் சோர்வடைபவன் அந்த உறுதி இல்லாதவன் ஆகிறான். பாகீரத முயற்சிக்கு உதாரணம். கங்கையை பூமிக்கு கொண்டுவர முயன்ற பாகீரதன் பல தடைகள் வந்தபோதும் முயற்சியை பாதியில் விடவில்லை. அவர் பாதியில் விட்டிருந்தால் உலகம் அவரை இன்று போற்றாது. அவர் செயலை முடித்ததால்தான் பாகீரத முயற்சி என்ற பெயர் நிலைத்தது. குறள் 613. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. விளக்கம். பிறருக்கு உதவி செய்தல் வேளாண்மை என்கின்ற மேன்மையான நிலை செருக்கு. விடாமுயற்சி தாளாண்மை என்று சொல்லப்படும் உயர்ந்த பண்பினாலேயே நிலை பெற்று நிற்கிறது. அதாவது உழைத்து ஈட்டாதவனால் உண்மையான உதவிகளை செய்ய முடியாது. மகாபாரதம். நா உத்சாஹேன வினா தானம் நா உத்சாஹேன வினா தம உத்யமேன ஹி லக்ஷ்மிஹி ஸ்யாத் தயா உத்யோகினஹ பலம். விளக்கம். விடாமுயற்சியில்லாமல் தானம் செய்வது சாத்தியமில்லை. முயற்சியினால் மட்டுமே செல்வம் வந்து சேரும். அந்த செல்வத்தைக் கொண்டு பிறருக்கு கருணை காட்டுவதே ஒரு உழைப்பாளியின் உண்மையான பலம் ஆகும். உழைப்பற்றவனின் ஈகை நிலைக்காது. மனுஸ்மிருதி. தக்ஷः சர்வேஷு கார்யேஷு அதந்திரிதः சதா பவேத் தர்ம அர்த்தம் சஞ்சயேத் அர்த்தம் தான அர்த்தம் ச விசேஷதः. விளக்கம். எல்லா காரியங்களிலும் திறமையுடையவனாகவும் சோம்பலற்றவனாகவும் இருக்க வேண்டும். தர்மத்திற்காகவும் குறிப்பாக பிறருக்கு தானம் வழங்குவதற்காகவுமே ஒருவன் விடாமுயற்சியுடன் பொருளை சேமிக்க வேண்டும். முயற்சியே தர்மத்தின் ஆதாரம். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 613 உள்ள தாளாண்மை மற்றும் வேளாண்மை என்ற சொற்கள் சனாதன தர்மத்தின் புருஷார்த்தம் மற்றும் யக்ஞ பாவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அர்த்தமும் தர்மமும். சனாதன தர்மத்தில் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்ற 4 குறிக்கோள்களில் தர்மம் செய்ய அர்த்தம் அவசியம். அந்த பொருளை ஈட்ட ஆழ்வினை தேவை. வள்ளுவர் இதனை தாளாண்மைக்கண் தங்கிய வேளாண்மை என்கிறார். தான வீரம். சனாதன தர்மம் போற்றும் வீரம் 4 வகைப்படும். அதில் தான வீரம் என்பது ஒருவன் தன் உழைப்பால் ஈட்டியதை மகிழ்ச்சியுடன் பிறருக்கு அளிப்பதாகும். உழைப்பால் வந்த செல்வத்தை அளிக்கும்போதுதான் அதில் ஒரு செருக்கு தார்மீக பெருமிதம் பிறக்கிறது. பஞ்ச மகா யக்ஞம். ஒவ்வொரு இல்லறத்தானும் 5 வேள்விகளை செய்ய வேண்டும், மனிதர்களுக்கு உதவுதல் உட்பட. இந்த வேள்விகளை செய்ய தேவையான வளங்களை உருவாக்க நித்திய உத்தியோகம் என வேதம் வலியுறுத்துகிறது. கர்ம யோகம். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்பவன் இறுதியில் தன் செயலின் பலனை உலகிற்கு அர்ப்பணிக்கிறான். இதுவே வள்ளுவர் கூறும் உழைப்பினால் வரும் ஈகை தத்துவம். குறள் 614. தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போலக்கெடும். விளக்கம். விடாமுயற்சி அதாவது தாளாண்மை இல்லாத ஒருவன் பிறருக்கு உதவி செய்ய முற்படுவது போர்க்களத்தில் ஒரு பேடியின் அதாவது மன வலிமையற்றவனின் கையில் இருக்கும் வாளின் கூர்மையைப் போன்றது. அது பயன்படாமல் அழிந்துவிடும். அதாவது உழைக்கத் தெரியாதவன் உதவி செய்ய நினைப்பது வெறும் பகட்டை தவிர பலன் தராது. மகாபாரதம். அசக்தஸ்ய ஸ்ருதம் வியர்த்தம் அவீரியஸ்ய ஆயுதம் ததா அதக்ஷஸ்ய ததா வியர்த்தா துவயமேதத் வினிஷ்சயம். விளக்கம். திறமையற்றவனுக்கு கல்வி வீணானது, வீரம் இல்லாதவனுக்கு கையிலிருக்கும் ஆயுதம் எப்படி வீணானதோ அதுபோல விடாமுயற்சி இல்லாதவன் காட்டும் கருணையும் உதவியும் பயன் தராது.
இவை இரண்டும் இருந்தும் இல்லாதவைக்கு சமம். மனுஸ்மிருதி யதா காஷ்டமயோ ஹஸ்தி யதா சர்மமயோ மிருக ததா உத்யோக விஹீனஸ்ய தானம் பவதி நிஷ்பலம். விளக்கம்: மரத்தில் செய்த யானையும் தோலால் செய்த மானும் எப்படி செயலற்று இருக்குமோ அதுபோல உழைப்பும் முயற்சியும் இல்லாதவன் செய்யும் தர்மமானது எந்த நற்பலனையும் தராது. அது ஒரு அலங்காரப் பொருள் போல தோன்றுமே தவிர பலன் தராது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 614 உள்ள பேடிகை வாளாண்மை என்ற உருவகம் சனாதன தர்மத்தின் அதிகார தத்துவம் மற்றும் பௌருஷம், அதாவது ஆண்மை, முயற்சி ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகிறது. சாமர்த்தியம், அதாவது திறமை. சனாதன தர்மத்தில் ஒரு தர்மத்தை செய்ய அதற்குரிய தகுதி அவனிடம் வேண்டும். ஒருவன் பிறருக்கு உதவ வேண்டுமானால் அதற்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கும் தாளாண்மை அவனிடம் இருக்க வேண்டும். அது இல்லாதவன் உதவி செய்ய நினைப்பது அவனது இயலாமையையே காட்டும். ஆயுதமும் வீரமும். ஒரு வாளின் பெருமை அதன் கூர்மையில் இல்லை, அதை ஏந்தும் வீரனின் வீரியத்தில் இருக்கிறது. அதைப்போலவே ஈகை பண்பின் பெருமை அதை செய்பவனின் உழைப்பில் இருக்கிறது. உழைப்பால் வராத செல்வம் பேடியின் கையில் இருக்கும் வாளை போல ஆபத்து காலத்தில் உதவாது. ராஜசகுணம் மற்றும் தாமசகுணம். உதவி செய்தல் என்பது ஒரு சுறுசுறுப்பான செயல். சோம்பேறித்தனத்தில் மூழ்கியிருப்பவன் உதவி செய்ய நினைப்பது இருளிலிருந்து ஒளியை பரப்ப முயல்வது போன்ற முரணானது. நிஷ்பல கர்மா. சனாதன தர்மம் பலன் தராத செயல்களை நிஷ்பல கர்மா என்கிறது. ஒருவனுக்கு தன்னைத்தானே காத்துக்கொள்ள துணிவு இல்லாதபோது பேடி அவன் உலகை காக்க வாள் ஏந்துவது எப்படி தோல்வியில் முடியுமோ அதுபோல உழைக்காதவன் செய்யும் தர்மம் நிலைக்காது. குறள் 615. இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் தொடைத்தூன்றும் தூண். விளக்கம்: தன்னுடைய தனிப்பட்ட சுகபோகங்களை விரும்பாமல் இன்பம் விளையான் செய்கின்ற செயலையே விரும்பிச் செய்பவன் வினை விளைவான். தன் சுற்றத்தாருடைய தன் கேளிர் துன்பத்தைப் போக்கி அவர்களை தாங்கி நிற்கும் தூண் போன்றவன் ஆவான். மகாபாரதம். ந சுகார்த்தி த்யஜேத் கர்ம ந காமார்த்தி த்யஜேத் தமம் சர்வம் சஹதி யஹ கார்யே ச குலஸ்ய தாரகஹ. விளக்கம்: சுகத்தை விரும்புபவன் தன் கடமையை கைவிடக்கூடாது. ஆசையை விரும்புபவன் தன் உறுதியை இழக்கக்கூடாது. காரியத்தை செய்து முடிப்பதில் வரும் எல்லா கஷ்டங்களையும் எவன் ஒருவன் பொறுத்துக் கொள்கிறானோ அவனே தன் குலத்தைக் காக்கும் படகு அல்லது தாங்கும் தூண் போன்றவன் ஆகிறான். மனுஸ்மிருதி. ஆத்மார்த்தம் ந கஜேத் காரியம் குலார்த்தம் தூ சமாச்சரேத் த்யக்த ஸ்வார்த்தோ ஹி புருஷஹ ஸ்தம்பவத் ரக்ஷதி பிரஜாஹ. விளக்கம்: தனது சொந்த சுகத்திற்காக மட்டும் வாழாமல் தன் குலத்தின் நன்மையை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும். எவன் ஒருவன் தன் சுயநலத்தை தியாகம் செய்து த்யக்த ஸ்வார்த்தோ விடாமுயற்சியுடன் உழைக்கிறானோ அவன் ஒரு தூணைப் போத ஸ்தம்பவத் தன் மக்களைக் காக்கிறான். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 615 உள்ள தூண் என்ற உருவகம் சனாதன தர்மத்தின் நிஷ்காம கர்மம் மற்றும் பரார்த்த சேவை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. கர்மயோகம். பகவத்கீதையில் கண்ணன் கர்மண்யேவாதிகாரஸ்தே என்று கூறுகிறார். அதாவது பலனில் இன்பத்தில் பற்று வைக்காமல் செயலில் மட்டும் பற்று வைக்க வேண்டும். வள்ளுவர் கூறும் இன்பம் விளையான் வினை விளைவான் என்பது துல்லியமாக இதையே குறிக்கிறது. ஸ்தம்ப தர்மம், பில்லர் பிரின்சிபல். ஒரு வீட்டின் பாரம் முழுவதையும் தாங்கும் தூண் தனக்கென எந்த சுகத்தையும் அனுபவிப்பதில்லை. ஆனால் அது நிலையாக இருப்பதால்தான் மற்றவர்கள் உள்ளே பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இதை சனாதன தர்மம் லோக் சங்கிரகம், உலக நன்மைக்காக தன்னை வருத்திக் கொள்ளுதல் என்கிறது. சுயநல தியாகம், செல்ஃப்லெஸ்னஸ். சனாதன தர்மத்தில் பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம், இந்த உடன் பிறருக்கு உதவுவதற்காகவே என்கிறது. ஒருவன் தன் இன்பத்தை தேடி அலைந்தால் அவன் மற்றவர்களின் பாரமாக இருப்பான். இன்பத்தை துறந்து உழைப்பவனே மற்றவர்களின் பாரத்தை சுமக்க முடியும். தர்மகர்த்தா. ஒரு தலைவன் என்பவன் அதிகாரத்தை அனுபவிப்பவன் அல்ல, பொறுப்பை சுமப்பவன். ஒரு தூண் எப்படி அஸ்திவாரத்தில் உறுதியாக ஊன்றி நிற்கிறதோ அப்படி தலைவன் விடாமுயற்சி என்னும் அஸ்திவாரத்தில் நின்று சுற்றத்தை காக்க வேண்டும். குறள் 616. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். விளக்கம்: ஒருவன் செய்கின்ற விடாமுயற்சி அவனுக்கு செல்வத்தை, அதாவது திருவினையை பெருகச் செய்யும். ஆனால் முயற்சி செய்யாமல் சோம்பிக் கிடப்பது
அவனது வாழ்க்கையில் வறுமையை அதாவது இன்மையை கொண்டு வந்து சேர்த்துவிடும். மகாபாரதம். உத்யோகினம் புருஷசிம்ஹம் உபைதி லக்ஷ்மி தைவம் தேயமிதி கா புருஷா வதந்தி தைவம் நிஹத்ய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா யத்னே கிருதே யதி நா சித்யதி கோ அத்ர தோஷஹா. விளக்கம்: விடாமுயற்சி கொண்ட சிங்கம் போன்ற மனிதனையே லக்ஷ்மி அதாவது செல்வம் தேடி வருகிறாள். விதிப்படிதான் நடக்கும் என்று கோழைகளே சொல்வார்கள். விதியை தள்ளிவிட்டு உன் ஆத்ம சக்தியால் முயற்சியை செய். முயற்சி செய்தும் பலன் கிடைக்காவிட்டாலும் உன்னிடம் குற்றமில்லை. முயற்சி செய்த திருப்தி இருக்கும். மனுஸ்மிருதி. நா ஆலஸ்யே ஸ்ரியம் விந்ததி நா ஆலஸ்யே சுகம் ததா உத்யமேனஹி சர்வம் ஸ்யாத் இதி தர்ம அனுசாசனம். விளக்கம்: சோம்பலால் எவனும் செல்வத்தை அடைய முடியாது, இன்பத்தையும் பெற முடியாது. முயற்சி ஒன்றினால் மட்டுமே எல்லாம் கைகூடும் என்பது தர்மசாஸ்திரங்களின் கட்டளை. லக்ஷ்மி உழைப்பவனுக்கு மட்டுமே வசப்படுவாள். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 616 உள்ள திருவினையாக்கும் என்ற பிரயோகம் சனாதன தர்மத்தின் லக்ஷ்மி தத்துவம் மற்றும் புருஷாகாரம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. ஸ்ரீ, திரு அல்லது லக்ஷ்மி. சனாதன தர்மத்தில் லக்ஷ்மி தேவிக்கு சஞ்சலா என்ற ஒரு பெயருண்டு. ஒரே இடத்தில் தங்காதவள். ஆனால் எங்கே உத்தியோகம் இருக்கிறதோ அங்கே அவள் ஸ்திர லக்ஷ்மியாக நிலை பெறுவாள். இதையே வள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும் என்கிறார். அலக்ஷ்மி இன்மை. முயற்சியற்ற இடத்தில் மூதேவி அல்லது அலக்ஷ்மி குடிபுகுவாள். இன்மை புகுத்திவிடும் என்பது வறுமை தேவதை ஒருவனின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைவதை குறிக்கிறது. பௌருஷம் ஹியூமன் எஃபர்ட். சனாதன தர்மம் விதியை விட முயற்சியையே மேலானதாக கருதுகிறது. யோக வாசிஷ்டம் போன்ற நூல்கள் முயற்சியே மனிதனின் கைகளில் இருக்கும் தெய்வம் என்கின்றன. சூரிய தத்துவம். சூரியன் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருப்பதால் அவனுக்கு பெருமை. அதுபோல மனிதனும் தன் கர்மாவை அதாவது முயற்சியை செய்யும்போது அவன் பிரகாசிக்கிறான். கர்மத்தை விட்டால் வறுமை என்னும் இருள் அவனை சூழும். குறள் 617. மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாழுளான் தாமரையினாள். விளக்கம்: ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி அதாவது முகடி வசிப்பாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியில் அதாவது தாளில் தாமரையில் வீற்றிருக்கும் திருமகள் அதாவது லட்சுமி வசிப்பாள் என்று அறிஞர்கள் கூறுவர். மகாபாரதம். நித்யமுத்யுக்த சத்வேஷு தக்ஷேஷு அனசூயுஷு வசாமி தர்மஷீலேஷு நிருஷு நித்ய அனித்ரிஷு. விளக்கம்: எப்போதும் விடாமுயற்சி செய்பவர்கள் அதாவது நித்ய உத்யுக்த காரியத்தில் திறமையுள்ளவர்கள், பொறாமை இல்லாதவர்கள், தர்ம நெறியில் நிற்பவர்கள் மற்றும் சோம்பல் இல்லாதவர்களிடம் நான் எப்போதும் வசிக்கிறேன். இதற்கு மாறாக சோம்பேறிகளிடம் என் மூத்த சகோதரி அதாவது அலட்சுமி வசிக்கிறாள். மனுஸ்மிருதி. மங்களாச்சார யுக்தானாம் நித்யம் ச உத்யோதசாலினாம் வினிவத்தே அலட்சுமி சா லக்ஷ்மி திஷ்டதி சர்வதா. விளக்கம்: மங்கலமான ஆசாரங்களை கடைப்பிடிப்பவர்களிடமும் எப்போதும் முயற்சியுடன் உழைப்பவர்களிடமும் அலட்சுமி அதாவது மூதேவி விலகி ஓடுகிறாள். அங்கு லட்சுமி தேவி நிரந்தரமாக குடியேறுகிறார். முயற்சி இல்லையெனில் வறுமை தேவதை அங்கே அதிகாரத்தை கைப்பற்றுவாள். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 617 உள்ள மாமுகடி மற்றும் தாமரையினாள் என்ற பெயர்கள் சனாதன தர்மத்தின் ஜேஷ்டாதேவி மற்றும் ஸ்ரீதேவி தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. ஜேஷ்டாதேவி அதாவது மாமுகடி. சனாதன தர்மத்தில் பார்க்கடலை கடைந்தபோது லட்சுமிக்கு முன்னால் தோன்றியவள் ஜேஷ்டாதேவி அதாவது மூத்தவள். இவளையே வள்ளுவர் மாமுகடி என்கிறார். இவள் சோம்பல், மடி, அசுத்தம், அறியாமை உள்ள இடங்களில் இருப்பாள். ஸ்ரீதேவி அதாவது தாமரையினாள். தாமரையில் அமர்ந்திருக்கும் லட்சுமி தேவி சத்துவ குணத்தின் வடிவம். ஆனால் அவள் எங்கே வசிக்கிறார்? தாழுளான் அதாவது உழைப்பவனின் கால்களில். அதாவது சுறுசுறுப்பு இருக்கும் இடமே
தாமரைக்கு நிகரான தூய்மையான இடம். கர்மயோக ரகசியம். ஒருவன் கைகட்டி அமர்ந்திருந்தால் மூதேவிக்கு அடிமையாகிறான். அவன் கைப்பட உழைத்தால் ஸ்ரீதேவி அவனுக்கு அருள் செய்கிறார். சனாதன தர்மத்தில் உத்யோகம் என்பதே ஒரு பெரிய பூஜையாக கருதப்படுகிறது. பத்மலக்ஷ்மி தத்துவம். தாமரை நீரில் இருந்தாலும் அதன் மேல் நீர் ஒட்டுவதில்லை. அதுபோல முயற்சியுடையவன் உலகியல் செயல்களில் ஈடுபட்டாலும் சோம்பல் எனும் மாசு அவன் மேல் ஒட்டாது. இந்த தூய்மையே அவனுக்கு செல்வத்தை கொண்டுவரும். குறள் 618. பொறியின்மை யார்க்கும் பழியன்று, அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி. விளக்கம்: ஒருவனுக்கு ஐம்புலன்களில் குறைபாடோ அல்லது விதிவசத்தால் நற்பேறு, நல்வினை இல்லாமலோ இருப்பது இழிவானது அல்ல. ஆனால் அறிய வேண்டியவற்றை அறிந்து செய்ய வேண்டிய முயற்சியை செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய இழிவாகும். மகாபாரதம். ஆபாக்யம் ந அபராதோ அஸ்தி மனுஷ்யஸ்ய கதாச்சன உத்யமேன விஹீனஸ்து நிந்தனீயோ பவேத் புவி. விளக்கம்: ஒரு மனிதனுக்கு அதிரத்தமில்லாமல் இருப்பது ஆபாக்யம், அவன் செய்த குற்றமோ பழியோ அல்ல. ஆனால் இந்த பூமியில் முயற்சி இல்லாமல் இருப்பவன் உத்யமேன விஹீனஸ்து மட்டுமே எல்லாராலும் இகழப்பட வேண்டியவன். உடல் வலிமையைக் காட்டிலும் மனதின் முயற்சியே மேலானது. மனுஸ்மிருதி. நா ஆத்மானம் அவமன்யேத பூர்வாபி அசம்ருத்திபிஹி ஆ மிருத்யோ ஸ்ரியம் அன்விச்சேத் ந ஏனாம் மன்யேத துர்லபாம். விளக்கம்: கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளாலோ அல்லது உன்னிடம் உள்ள குறைபாடுகளாலோ உன்னை நீயே தாழ்வாக எண்ணாதே. அவமன்யேத. மரணம் வரும் வரை செல்வத்தையும் வெற்றியையும் தேடி முயற்சி செய். எதுவும் அடைய முடியாதது என்று எண்ணி முயற்சியை கைவிடுவதே பாவம். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 618 உள்ள பொறியின்மை மற்றும் ஆழ்வினையின்மை என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் கர்ம சித்தாந்தம் மற்றும் புருஷாகாரம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தெய்வம் விசஸ் பௌருஷம், டெஸ்டினி விசஸ் ஹியூமன் எஃபர்ட். சனாதன தர்மத்தில் ஒருவன் ஊனமாக பிறப்பதோ அல்லது வறுமையில் வாடுவதோ அவனது முந்தைய விதியின் பயனாக இருக்கலாம். அதற்கு அவன் இப்போது பொறுப்பல்ல, எனவே அது பழியல்ல. ஆனால் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி உழைக்காமல் இருப்பதே பௌருஷ ஹானி, ஆண்மையை அல்லது முயற்சியை இழத்தல். இதுவே பழி. அஷ்டாவக்ரர் உதாரணம். உடல் 8 கோணல்களில் பிறந்தவர் அஷ்டாவக்ரர். ஆனால் அவர் தன் அறிவாலும் முயற்சியாலும் ஜனக மன்னருக்கே குருவானார். அவர் தன் குறையை எண்ணி முடங்கியிருந்தால் அது பழி, அவர் முயன்றதால் அது பெருமையானது. அறிவறிந்து. விஸ்டம் இன் ஆக்ஷன். சனாதன தர்மம் ஞான யுக்த கர்மாவை வலியுறுத்துகிறது. அதாவது எதை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் மூலமாகவும் அறிவின் மூலமாகவும் அறிந்து அதனை செய்யாமல் இருப்பது தர்மத்திலிருந்து தவறுவதாகும். பிரமாதம். ஆத்ம கௌரவம். ஒருவன் உடல் ஊனமுற்றவனாக இருந்தாலும் அவன் தன் மன வலிமையால் உழைத்தால் அவன் தெய்வத்திற்குச் சமமாக மதிக்கப்படுவான். ஆனால் ஆரோக்கியமாக இருந்து கொண்டு சோம்பேறியாக இருப்பவன் புருஷ பசு என்று இகழப்படுகிறான். குறள் 619. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். விளக்கம்: விதிவசத்தால், அதாவது தெய்வத்தான், ஒரு காரியம் முடியாமல் போனாலும் கூட ஒருவன் தன் உடல் வருந்தி செய்யும் முயற்சி, அதாவது மெய்வருத்த கூலி, அந்த உழைப்பிற்கேற்ற பலனை நிச்சயம் பெற்றுத்தரும். அதாவது உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. மகாபாரதம். யதா பீஜம் வினாக்ஷேத்ரம் உப்தம் பவதி. குறள் 619. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். விளக்கம்: விதிவசத்தால், அதாவது தெய்வத்தான், ஒரு காரியம் முடியாமல் போனாலும் கூட ஒருவன் தன் உடல் வருந்தி செய்யும் முயற்சி, அதாவது மெய்வருத்த கூலி, அந்த உழைப்பிற்கேற்ற பலனை நிச்சயம் பெற்றுத்தரும். அதாவது உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. மகாபாரதம். யதா பீஜம் வினாக்ஷேத்ரம் உப்தம் பவதி நிஷ்பலம்.
ததா புருஷகாரேன வினா தெய்வம் ந சித்யதி. விளக்கம்: நல்ல நிலம், அதாவது முயற்சி இல்லாமல் வெறும் விதை மட்டும் இருந்தால் எப்படி பலன் கிடைக்காதோ அதுபோல மனித முயற்சியான புருஷகாரம் இல்லாமல் தெய்வம், அதாவது விதி, பலன் தராது. விதியைக் காட்டிலும் மெய்வருத்தி செய்யும் முயற்சியே மேலானது. ஊழ் குறுக்கிட்டாலும் உழைப்பவனுக்கு பலன் உண்டு. மனுஸ்மிருதி: சர்வம் கர்ம இதம் ஆயத்தம் விதானே தெய்வ மானுஷே தயோர் மானுஷம் இத்யேவ காரியம் அப்யதிகம் பவேத். விளக்கம்: உலகில் நடக்கும் எல்லா செயல்களும் விதியையும், அதாவது தெய்வத்தையும், மனித முயற்சியையும், அதாவது மானுஷத்தையும் சார்ந்தே இருக்கின்றன. ஆனால் இவ்விரண்டில் மனிதன் தன் மெய்வருத்தி செய்யும் முயற்சியையே விதியை விட மேலானதாக கருதி செயல்பட வேண்டும். அதுவே பலனை உறுதி செய்யும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 619 உள்ள மெய்வருத்த கூலி தரும் என்ற வரி சனாதன தர்மத்தின் தபஸ் மற்றும் கர்மபலம் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. புருஷகாரம், ஹியூமன் ஏஜென்சி. சனாதன தர்மம் தெய்வம், அதாவது விதி என்பதை முந்தைய செயல்களின் பலன் என்கிறது. ஆனால் புருஷகாரம் என்பது தற்போதைய சுதந்திரமான செயல். வள்ளுவர் கூறுவது போல, பழைய விதி தடுக்க நினைத்தாலும் புதிய வீரியமான முயற்சி, அதாவது மெய்வருத்தம், அந்த தடையை உடைத்து கூலி, அதாவது பலன் தரும். தபஸ், ஆஸ்டெரிட்டி. மெய்வருத்தம் என்பது ஒரு வகை தவம். சனாதன தர்மத்தில் அசுரர்களோ தேவர்களோ தவம் செய்து விதியையே மாற்றிய கதைகள் பல உண்டு. உடலை வருத்தி செய்யும் உழைப்பு ஒரு யக்ஞத்திற்கு சமம். யக்ஞத்தின் பலனை தடுக்க தெய்வத்தாலும் முடியாது. கர்மபலன், லா ஆஃப் ஆக்ஷன். செயலுக்கேற்ற விளைவு என்பது பிரபஞ்ச விதி. ஒருவன் நிலத்தை தோண்டினால் தண்ணீர் வருவது விதிவிலக்கல்ல, அது இயற்கையின் கூலி. இதில் தெய்வம் குறுக்கிட்டு தடுத்தாலும் உழைப்பின் பலன் ஏதோ ஒரு வடிவில் வந்தே தீரும். பகீரத முயற்சி. கங்கையை வரவழைப்பது என்பது தேவர்களாலேயே முடியாது என்று சொல்லப்பட்ட தெய்வத்தால் ஆகாத காரியம். ஆனால் பகீரதன் தன் மெய்வருத்தி தவம் செய்ததால் பிரம்மனும் சிவனும் அதற்கு அடிபடிந்து பலன் தந்தனர். இதுவே மெய்வருத்த கூலிக்கு சிறந்த உதாரணம். குறள் 620. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றித் தாழாது உஞற்றுப்பவர். விளக்கம்: தளர்ச்சி இல்லாமல், அதாவது உலைவின்றி, காலம் தாழ்த்தாமல், அதாவது தாழாது, விடாமுயற்சியுடன் உழைப்பவர்கள் தமக்கு தடையாக வரும் விதியையும், அதாவது ஊழையும், தோல்வியுற்று புறமுதுகிட்டு ஓட, அதாவது உப்பக்கம் காண்பர் செய்வார்கள். மகாபாரதம். தெய்வம் புருஷகாரேன துர்பலம் ஹி உபஹன்யதே உத்யமேன ஹி சக்யந்தே விதிரேகாக பிரமாரித்தும். விளக்கம்: வலிமையான மனித முயற்சியின் முன்னால் விதியானது பலமிழந்து போகிறது. எவனொருவன் சோர்வின்றி முயற்சி செய்கிறானோ அவன் விதியின் வரிகளைக் கூட மாற்றியமைக்கும் ஆற்றலை பெறுகிறான். ஊக்கமே விதியை வெல்லும் ஆயுதம். மனுஸ்மிருதி. ந ஆத்மானம் அவமன்யேதே பூர்வாபிஹி அசம்ருத்திபிஹி தெய்வம் மானுஷயுக்தம் ச சதா சித்யதி கர்மசு. விளக்கம்: முந்தைய தோல்விகளைக் கண்டு, அதாவது ஊழ், தன்னைத்தானே தாழ்வாக எண்ணக்கூடாது. தெய்வம் அல்லது விதி என்பது மனித முயற்சியோடு சேரும்போதுதான் பலன் தரும். ஆனால் மனிதன் சோர்வின்றி உழைக்கும்போது அந்த உழைப்பே விதியை தனக்குச் சாதகமாக மாற்றிக்கொள்கிறது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 620 உள்ள ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்ற பிரகடனம் சனாதன தர்மத்தின் புருஷகாரம் மற்றும் சங்கல்ப சக்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தெய்வம் விசஸ் புருஷகாரம். சனாதன தர்மம் தெய்வம் என்பதை ஒரு பழைய கர்மாவின் விளைவாக கருதுகிறது. ஆனால் புருஷகாரம் என்பது ஒருவன் கையில் இருக்கும் புதிய ஆயுதம். ஒரு வீரியமான புதிய செயல் பழைய விதியின் வலிமையை குறைத்து அதனை தோற்கடிக்கும். இதைத்தான் வள்ளுவர் புறமுதுகிட்டு ஓடுதல், அதாவது உப்பக்கம் காணல் என்கிறார். மார்க்கண்டேயன் வரலாறு. விதியின்படி 16 வயதில் மரணிக்க வேண்டிய மார்க்கண்டேயன் தன் தளராத சிவபக்தியாலும் முயற்சியாலும் யமனையே வென்று என்றும் 16 என்று சிரஞ்சீவியானார். இது ஊழை உப்பக்கம் கண்டதற்கு சிறந்த உதாரணம். சதி சாவித்ரி. தன் கணவனின் ஆயுள் முடிந்துவிட்டது என்ற விதியை தன் மன உறுதியாலும் விடாப்பிடியான தர்க்கத்தாலும் மாற்றிய சாவித்ரியின் செயல் விதியை வெல்லும் மனித ஆற்றலை காட்டுகிறது. யோக வாசிஷ்டம். வசிஷ்ட மகரிஷி ராமருக்கு உபதேசிக்கும்போது, உலகில் முயற்சியால் அடைய முடியாதது எதுவுமே இல்லை. விதி என்பது வெறும் கற்பனை,
முயற்சியே உண்மை என்று கூறுகிறார். வள்ளுவர் தாழாது உணர்த்திருப்பவர் என்று குறிப்பிடுவது இந்த யோக வலிமை கொண்ட உழைப்பையே.